ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் பாஸ்தாக்கு டொமேட்டோ, ட்ரை சில்லி, மில்க்கு, கார்ன்ஃப்ளவர் அண்ட் தென் பாஸ்தா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு இது கூடவே சின்னதாக கட் பண்ண கார்லிக் அண்ட் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே பாயில் பண்ண தக்காளி ப்ளஸ் ட்ரை சில்லியை நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அது பேர் தான் ரெட் சாஸு. ஸோ இப்போ ஒரு டம்ளரில் பால் ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதோட தண்ணியுமே இதோட சேர்த்துக்கோங்க. அதுதான் ஒயிட் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெப்பர், ஆரிகனோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைனா வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இது மேலே மொசரல்லா சீஸை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மெல்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சீஸ் பாஸ்தா ரெடி.